வெறும் 5000 தான் ஓடி இருக்கு மேடம். 5000 கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பாருங்க. அண்ணா செக் பண்ணி 5000 கிலோமீட்டர் 200 மாதிரி தான் இருக்கும். ஆமா அத நான் பாக்குறேன். 125 இது. ஓகே. இது வந்து BS4 மேடம் இது. வண்டி அடுத்து பாத்தீங்கன்னா இது BS6 மேடம் 200 லாஸ்ட். அடுத்து பாத்தீங்கன்னா டாம்லர் ரெண்டு டாம்லர் ஒரே டைம்ல தான் வந்திருக்கு. ரெண்டு டாம்லர் கரெக்ட்டா ரெண்டுமே 23 மாடல் தான் வரும். இருக்கு கொடுக்கலாம் அது ஒண்ணு பிரச்சனை இல்ல. மொத்தமா எத்தனை வண்டி இருக்கும் இங்க? இதனா கம்மி தான் மேடம். ஒரு 165 வண்டி தான் மேடம். 165 வண்டி. இப்போ இங்க இருக்கும். ஓகே ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி சூப்பரா இருக்கும். இது வண்டி பாத்தீங்கன்னா இப்போ 380 390 வரைக்கும் நியூ வெஹிக்கிள் போகுது. ரொம்ப டிமாண்டான வெஹிக்கிள் தான். பாத்தீங்கன்னா எங்கிட்ட ஸ்டாக் ஒரு 15 வண்டி இருக்கும். 15 எல்லாம் 23 இருக்கு, 24 இருக்கு, 19 மாடல் இருக்கு, 20 மாடல் இருக்கு, 21 23. Hi, hello, welcome back to BTA Discover Vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மோகன் பைக்ஸ் மேட்டுக்குப்பத்தில். இங்கே போன வாட்டி போட்ட வீடியோ நல்ல ரெஸ்பான்ஸ், அதே மாதிரி இந்த வாட்டி நியூ கலெக்ஷன் வந்திருக்கனால வந்திருக்கோம். இங்கே நீங்கள் வெறும் 1000 ரூபாய் கொண்டு வந்தீங்கன்னா மல்டி பிராண்ட்னால எந்த வண்டி வேணாலும் எடுக்கலாம். உங்கள் ஸ்கிபிள் ஸ்கோர் நல்லா இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம். இதை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு தேடி வரும் வித் ஆஃபர்ஸ். அண்ட் உங்கள் ஊருக்கும் நாங்கள் வரணும், உங்கள் ப்ராடக்ட்டையும் நாங்கள் ரிவ்யூ பண்ணால் கீழே தெரிய நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ண மறக்காதீங்க. உங்களோட ஃபேமிலியில் யாராவது வண்டி வாங்கணும், கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, பட்ஜெட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, கையில் டவுன் பேமெண்ட் கட்டவும் கஷ்டமாக இருக்குன்னா 1000 rupees இருந்தால் இங்கே வாங்க. உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்குதோ அதை பாருங்கள், பிடிச்சிருந்தா பே பண்ணி வண்டி கையோடு கொண்டு போகிறதுக்கு ஜஸ்ட் 1 hour இருந்தால் போதும். மேக்ஸிமம் ஒரு 1.5 hours இருந்தால் போதும், வண்டி நீங்கள் கையில் கொண்டு போகலாம். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் பார்க்கணும் ஆசைப்படுறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹலோ மேம் சொல்லுங்க மேடம். எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல மேடம், சூப்பரா இருக்கு மேடம். சூப்பரா இருக்கீங்க. ஆமா மேடம். சரி ப்ரோ, நம்ம வந்து BTA Discover Vlog யூடியூப் சேனல்ல இருந்து வரோம், தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரி ஆமா மேடம், நம்மள நிறைய வீடியோ போட்டுருக்கீங்க. ஆமா. சோ நம்மளோட புது சப்ஸ்கிரைபருக்கு நம்ம லொகேஷன், டைமிங் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். இது ஒன்றும் இல்லை மேடம், ஜஸ்ட் OMRல வந்து மேட்டுக்குப்பம் லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ஜெயின் காலேஜ் துரைப்பக்கம்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆமா ஆமா, DB ஜெயின். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து தாண்டி வந்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து காமராஜ் ஸ்ட்ரீட்னு வரும். சரி. ஸ்ட்ரீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா டென்னிஸ் அகாடமின்னு இருக்கும் ஜிபி. ஓகே. அதுக்குள்ளதான் நம்ம ஷாப். ஏன்னா கொஞ்சம் உள்ள இருக்கும். எதனா உங்களுக்கு டவுட்னா அங்க கால்ஸ் பண்ணாங்கன்னா நாங்க ஆள் அமைச்சு கூட கூட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுப்போம், நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். நாம உங்களுக்கு அட்ரஸ் சப்போஸ் குழப்பமா இருக்கு, எப்பவுமே நம்மளது வந்து டைமிங் வந்து ஒரு 10 o'clock வரைக்கும் நைட்ல கூட எடுப்பாங்க போன். சரி. வேற எங்க அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க சர்வீஸ் கிடையாது. நம்மளது வந்து போன் அந்த எல்லா இடத்துலயும் 7 மணி 8 மணிக்கு மூடிடுவாங்க. இங்க 10 மணிக்கு போன் எடுக்கறாங்க. காலையில எத்தனை மணிக்கு ப்ரோ? காலையில பாத்தீங்கன்னா ஒரு 10 o'clock மேல பண்ண சொல்லுங்க. ஓகே, 10 to 10. தாராளமா பண்ணுங்க. சண்டே வந்து எல்லா நாளும் இருக்கு மேடம், வருஷம் 365 நாள் இருக்கு. ஓகே. சோ டைமிங் வந்து 10 to 10. நம்மளோட பிராண்ட் நேம் வந்து மோகன் பைக்ஸ். லொகேஷன் வந்து எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா மேட்டுக்குப்பம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காமராஜ் ஸ்ட்ரீட். சரி. சோ நம்ம மல்டி பிராண்ட்ஸ் இல்லையா? மல்டி. ஓகே. இப்ப பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே. முதல்ல பார்க்க போறது எந்த வண்டி?
இப்ப பாக்குறது வந்து நம்ம KTM டியூக் மேடம் 125 மேடம் இது. ஓகே ஓகேங்களா, பாக்கிறதுக்கு 200 மாதிரி தான் இருக்கும். ஆமா அதான் நான் பாக்குறேன். 125 இது. ஓகே இது வந்து BS4 மேடம். இது 110 வரும் மேடம் இந்த வண்டி ரேட். 110 தான் வருது. ஆமா 110 வரும். முடிஞ்ச அளவு டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டுறாங்களோ கட்ட சொல்லுங்க. அதை வச்சு நம்ம பேங்க் மெயின் வந்து சென்னை ப்ரூஃப் இருக்கணும். ஓகே அதை வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகே சென்னை ப்ரூஃபா இருந்தா நீங்க வந்து லோன் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லையா? வண்டி வந்து ஜெனுன் கஸ்டமர் தான் இந்த வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா. ஓகே ஏன்னா ஒரு 20,000 தான் ஓடி இருக்கும். 20,000 தான் ஓடி இருக்கு கிலோமீட்டர். 5 இயர்ல அவ்வளவுதான் ஓடி இருக்கு இந்த வண்டி. அதே ஸ்டாக் டயர் தான், இன்னும் டயர் கூட சேஞ்ச் அப் இல்ல இது. ஓ அந்த டயர்ல வர நம்பர் கூட அப்படியே தான் இருக்கும். டயரோட அந்த பாயிண்ட்ஸ் கூட எதுவும் மாறல. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப டிமாண்ட் பாத்தீங்கன்னா BS4 தான். 125 கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. BS6 கச்சிரும். ஓகே அதனால இந்த ஒரு வண்டி தான் இப்போதைக்கு ஸ்டாக்ல இருக்கு. அடுத்து நம்ம வீடியோல போடுவோம், வண்டி வரும் ஸ்டாக். வந்துட்டும் போயிட்டு இருக்கும் இல்லையா? வண்டி கண்டிப்பா வரும். அடுத்த வண்டி அடுத்தது பாத்தீங்கன்னா இது BS6 மேடம் 200 ஆர்சி. இது பாத்தீங்கன்னா எவ்வளவு முடிஞ்சாலும் இது அதே மாதிரி தான், எவ்வளவு கட்டுறாங்களோ கட்டுட்டோம். மொபைல் மட்டும் கொஞ்சம் நல்லா வச்சுக்க சொல்லுங்க. சிபில் நல்லா இருக்கணும். சிபில் ஏன்னா இப்போ நம்ம தர எல்லாம் பேங்க் சைட்ல இருந்து தான் நம்மளுக்கு அமௌண்ட் ஓகேங்களா. ஏன்னா நம்ம ஓன் ஃபைனான்ஸ்னா பிரச்சனை கிடையாது. அவங்க சைட்ல இருந்து கொஞ்சம் டைட் பண்றது வந்து சிபில் நல்லா வச்சு சொல்லுங்க. ஏன்னா முடிஞ்சாலும் சென்னை ப்ரூஃப்ல தான் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட், வெளியூருக்காரங்க இங்க தங்கி இருக்காங்க எதனா ரெண்டல் அக்ரிமெண்ட் எதனா ப்ரூஃப், கேஸ் பில் எதனா வாங்குறாங்க, அவங்க மாமா அது தம்பி தாத்து இது யார் தானே ஒன்னா அவங்க ப்ரூஃப் வச்சோன்னா லோன் பண்ணிக்கலாம். ஓகே சோ டவுன் பேமெண்ட் அப்ப இதுக்கு எவ்வளவு கட்ட சொல்லுங்க. அவங்களால முடிஞ்ச அளவு கட்ட சொல்லுங்க. சரி நம்ம முடிஞ்ச அளவு நம்மளும் கொஞ்சம் பண்ணலாம் ஹெல்ப் பண்ணலாம். ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா டாம்லர் 2 டாம்லர் ஒரே டைம்ல தான் வந்திருக்கு. 2 டாம்லர் இருக்கா? ரெண்டுமே 23 மாடல் தான் வரும். சரி ஒரு 160 பட்ஜெட் வரும். 160 நேர்ல வந்தா ஏன்னா நம்ம முடிஞ்சாலும் என்னால முடிஞ்சாலும் எவ்வளவு கம்மி பண்ணி தர முடியுமோ பண்ணி தரணும். சோ இது கேஷா வரும்போது இன்னும் கம்மி ஆகுமா? கேஷ் ஒரு 10,000 கூட கம்மி பண்ணலாம். ஓகே இது லோன் ஆகும்போது அந்த பட்ஜெட் வருது. நேர்ல வந்து பேசலாம்ன்றீங்க. பேசலாமா? நம்ம கிட்ட வண்டி இருக்கு, கொடுக்கலாம். அது ஒண்ணு பிரச்சனை இல்ல. மொத்தமா எத்தனை வண்டி இருக்கும் இங்க? இதனா கம்மி தான் மேடம். ஒரு 165 வண்டி தான் மேடம். 165 வண்டி. இப்போ இன்கிரீஸ் பண்ணிருக்கீங்க கொஞ்சம் ஸ்டாக்ஸ். அதுவே எனக்கு கம்மியா தான் இருக்கு. கம்மியா ஒண்ணே இதெல்லாம் பத்தாது இது. ஓகே இன்னும் ஒரு 300 வெஹிக்கிள் வைக்கலாம் தான் இருக்கும். பிளானிங் ஃபியூச்சர் பிளான்ஸ் 300. ஆமா வண்டி கஸ்டமர் வந்து கேக்குறாங்களே எனக்கு இந்த மாடல் வேணும் அந்த கலர் வேணும். அவங்க கேக்குறாங்க வெரைட்டி கேக்குறனால அவங்களுக்கு தானே யூஸ் இது. இப்ப நம்ம ஓட்டறதுக்கு நம்ம எடுக்கிறோம். கஸ்டமர் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு கலர் கேட்பாங்க, ஒரு மாடல் கேட்பாங்க. ஆமா யாருக்கு என்ன மாடல் பிடிக்குமோ அவங்க எடுத்துட்டு போயினே இருப்பாங்க. கரெக்ட். அடுத்த வண்டி அடுத்தது பாத்தீங்கன்னா இது 390ல ஒன்னு இருக்கு. 390யா? ஆமா 390ல அந்த வண்டி பாத்தீங்கன்னா அட்வென்ச்சர் நல்லா இருக்கும். ஓகே ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி சூப்பரா இருக்கும். இது வண்டி பாத்தீங்கன்னா இப்போ 380 390 வரைக்கும் நியூ வெஹிக்கிள் போகுது. ரொம்ப டிமாண்டான வெஹிக்கிள் தான். ஆனா நம்ம வச்சுக்கிறது வந்து 21 மாடல். ரொம்ப டிமாண்ட் 2021 மாடல். முடிஞ்சாலும் எத்தனை வர சொல்லுங்க, இதே லோன் பண்ணி தரேன் நான். சரி ஃபுல் கேஷ் வராங்களோ இல்ல லோன் வராங்களோ நம்ம முடிஞ்சாலும் வீல்ஸ் பஜார் இருக்கு, ஐடிஎஃப்சி பேங்க் இருக்கு. மூணாவது செட்மெண்ட் வந்து சேடு ஃபைனான்ஸ் இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வரும் அதிகமா. அதனால இந்த பேங்க் சைடுல இருந்து கொஞ்சம் டவுன் பேமெண்ட் கம்மியா இருந்தா பேங்க்ல இருந்தா டவுன் பேமெண்ட் கம்மி. மத்த இதுல வரும்போது அதே மாதிரி டியூ கரெக்டா கட்டினாங்கன்னா எந்த ஒரு வண்டி நல்லா இங்க எடுக்கிற வண்டியில அவங்களுக்கு ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா நல்லா சிபிலும் ஏறும். நாளைக்கு வந்து பர்சனல் லோனு இல்ல இந்த வண்டியை வச்சு லோன் பண்ணோம்னா எல்லா சைடும் பேங்க் ஹெல்ப் பண்ணும். ஈஸியா ப்ராசஸ் ஆகும். ஆமா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. இந்த வண்டியோட டார்கெட்டோட அவங்களுக்கு வந்து நாளைக்கு லோன் ஃபியூச்சர்ல வந்து யூஸ் ஆகும். அதனால டியூ கரெக்டா கட்டணும். நம்ம கம்மியா டவுன் பேமெண்ட் வாங்கினாலும் எதுக்குன்னா கஸ்டமர் வந்து அதுல என்ன ஒரு நாளைக்கு என்ன ஒரு சர்வீஸ் பண்ணுவாங்க அந்த அதனால தான் முடிஞ்ச அளவு கம்மி அமௌண்ட் நான் பண்ணி தரேன். ஓகே ஓகே. ஆனா அவங்க இல்ல எனக்கு பைசா இருக்கு எவ்வளவுனா கட்டுறேன்னா அது அவங்களோட இஷ்டம். எவ்வளவு கட்டினாலும் அவங்களோட கட்டுறதுல தானே கம்மியாக போகுது. ஆமா அதே மாதிரி எம்டி பாத்தீங்கன்னா எங்கிட்ட ஸ்டாக் ஒரு 15 வண்டி இருக்கும். 15 எல்லாம் 23 இருக்கு, 24 இருக்கு, 19 மாடல் இருக்கு, 20 மாடல் இருக்கு, 21 23 எல்லா வண்டியும் ஸ்டாக் இருக்கு. என்ன பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகும் அப்ப அதுல? ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 110ல இருந்து ஒரு 148 வரைக்கும் இருக்கு. இருக்கு. ஓகே வேரியஸ் இதுல இருக்கு. அதாவது ரேட்ல இருக்கு, கலரும் இருக்கு. எல்லா கலர் பிளாக் இருக்கு, கிரீன் அண்ட் பிளாக் இருக்கு, ஒயிட் இருக்கு. ஓகே பாத்தீங்கன்னா நீங்களே சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா கலரும். அதே ஃபுல்லா காட்றீங்க. ஃபுல்லா ப்ளூ கலர் கூட இருக்கு. எம்டி எந்த கலரும் இல்லன்னு சொல்ல முடியாது. ஓ அத்தனை சாய்ஸ் இருக்கு. உன்ன இல்ல எனக்கு பத்தல வேற கலர் வேணும்னா அதுக்கும் வர வைக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஓகே பர்టిక్యులர் இந்த கலர் வேணும்னா அதுக்கு வண்டி ஆமா எனக்கு அது டைம் வந்து கஸ்டமர் நாங்களும் என்கொயரி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே ஓகேங்களா அவங்க சைடுல தான் நம்மளும் போட்டுனே இருப்போம் என்கொயரி. வண்டி எந்த வண்டி வந்தாலும் நான் எடுக்கிறது ரெடியா இருப்பேன். ஏன்னா கொஞ்சம் நல்ல வண்டியா பார்த்து எடுக்கணும். சரி சரி. எந்த வண்டி வந்தாலும் நம்ம குப்பை வண்டி கூட எடுக்க முடியாது. அப்படி வச்சுக்கிட்டா நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் வந்து வரவங்க அப்புறம் வராம போயிடுவாங்க. ஏன்னா இங்க லோ பட்ஜெட் செட்மெண்ட்டும் நிறைய வச்சிருக்கேன், ஹை பட்ஜெட்டும் இருக்கு. 2 செட்மெண்ட்டும் இருக்குது. அதாவது டெலிவரி பாய்ஸ் கூட அந்த வண்டியும் இருக்கு இல்லையா நிறைய. ஓகே
அடுத்து பாத்தீங்கன்னா V3ல இருக்கு, V4 இருக்கு, அப்புறம் பல்சர் இருக்கு, R15 இருக்கு. R15ல அதான் R15ல V3 இருக்கு, V4 இருக்கு, ப்ளூ இருக்கு, ரெட் இருக்கு, கருப்பு இருக்கு, ஒயிட் இருக்கு. ஓகே. எல்லாம் எனி கலர்ல இருக்கு மேடம். இதுலயும் கலெக்ஷன்ஸ் 2-3 ரோ இருக்கு போல இருக்கு. இதுல இருக்கு மேடம் ஒரு 48 வெஹிக்கிள் இருக்கு மேடம். 48 இருக்கா? 48 வண்டி இருக்கு இந்த ரோல. சோ இது பட்ஜெட் 5 வைக்க இருக்கு மேடம். 25 னா இப்ப ரீசன்ட் நியூ கலெக்ஷனா? இது வந்து பாத்தீங்கன்னா 21ல இருக்கு. எது இது 22ல இருக்கு. 20 இது வருங்க 23ல இருக்கு. எது அது 25? இதெல்லாம் 23 ஃபுல்லா. இந்த ரோ ஃபுல்லா 23. இது 23 ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி 25 என்கிட்ட தோ பாருங்க. ஓ இது வெறும் 5000 தான் ஓடி இருக்கு மேடம். 5000 கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பாருங்க. அண்ணா செக் பண்ணி 5000 கிலோமீட்டர் 5000 தான் ஓடி இருக்கு. 5000 தான் ரன் ஆயிருக்கு. அது V3 மாடல் ரொம்ப டிமாண்ட். ஓகே. அப்ப காஸ்ட் எவ்வளவு சொல்றீங்க? காஸ்ட் பார்த்து பண்ணிடலாம் மேடம். அதனா வந்தா நேர்ல என்ன ஷோரூமுக்கு வந்து அதிகனால பிரைஸோட பாத்தீங்கன்னா ஒரு 70000 கம்மியாகும் பண்ணி தரணும். ஏனா இது வந்து ஷோரூம் கண்டிஷன்ல தான் இருக்கு. வெறும் 5000 தான் ரன் ஆயிருக்கு. ஷோரூம்ல இருந்து நான் 70000 கம்மி பண்ணியே தரேன். 2025 ஓட மாடல். பல்சர் கூட இப்ப ஸ்டாக்ல வச்சிருக்கு மேடம். பல்சர் கூட இருக்கு. பல்சர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இல்லாம இருந்தது. இப்போ பல்சர் 150 கூட எடுத்து வந்திருக்கேன். 23 எடுத்து வந்திருக்கேன். 23 220 எடுத்து வந்திருக்கேன். 25 இருக்கு, 24 இருக்கு 220ல. ஓகே. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்